students, now exercise 7.8 question number 12. The question is a hollow cone with base radius ACM and height BCM is placed on table. Hollow cylinder, hollow cone. நம்மளுக்கு தெரியும் cone எப்படி இருக்குன்னு சொல்லி. So இப்படி ஒரு கோன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு ஹாலோ கோன். ஓகே, அது உள்ள வந்து ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு பேரு ஹாலோ கோன். நார்மலா ஒரு கோன் டிரா பண்ணாவே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட் ஒரு ஹைட்டுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம், ரேடியஸ்க்காக இது போடுவோம். ஸோ இந்த ஹைட் என்ன அப்படிங்கிறாங்கன்னா அவங்க பிங்கிறாங்க. ஸோ இந்த ஹைட் தட் இஸ் பி ஹியர். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த லென்த், அந்த ஹைட் வந்து பி. ரைட், வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ரேடியஸ் ஏங்கிறாங்க. ஸோ இந்த லென்த் ரேடியஸ் இது ஏ. இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னா, ஸோ தட் நம்மளை ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர் அது எப்படி இருக்கும்னு சொன்னா தட் கேன் பி ஹிடன் அண்டர்நீத் ஈஸ். அதாவது இதுக்குள்ள நீங்க ஒரு சிலிண்டரை உருவாக்கினா அந்த சிலிண்டருடைய வால்யூம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்கும்னு சொன்னா ஈஸ். அதாவது லார்ஜஸ்ட் சிலிண்டர் உருவாக்கணும். அதாவது அந்த லார்ஜஸ்ட் சிலிண்டருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமுக்கு. ஸோ நீங்க இதுக்குள்ள போய் என்ன பண்ணணும்னா ஒரு சிலிண்டரை வந்து மேக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சிலிண்டர் மேக் பண்றேன்னு ஃபார் இமேஜினேஷனுக்காக சொல்றேன். இந்த சைடு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி ஒரு சிலிண்டரை நீங்க உருவாக்கிடுறீங்கன்னு வச்சுக்க. எங்க அப்படின்னு சொன்னா இந்த கோனுக்குள்ள போய் அந்த, அதாவது கம்பல்சரி அந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிரும். அதாவது அந்த சிலிண்டர் உள்ள வந்து ஃபிக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதான் மெயின். ஸோ இதுல வந்து லார்ஜஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்க, வால்யூம். ஸோ நீங்க உருவாக்குற, இப்ப நீங்க நிறைய டைப்ல இந்த இடத்துல வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் உருவாக்க முடியும். இந்த கோனுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி கூட என்னால சிலிண்டர் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இப்படி நான் உங்களோட போட்டு அப்படி ஒரு போட்டு அதே மாதிரி இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய சிலிண்டர் இந்த மாதிரி உருவாக்க முடியும், இப்படி உருவாக்க முடியும், இதோட சிறுசாவும் உருவாக்க முடியும். பட் நிறைய சிலிண்டர் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள மறைஞ்சிற மாதிரி, அதாவது அந்த சிலிண்டர் உள்ள போய் மறைஞ்சிருக்கிற மாதிரி என்னால நிறைய சிலிண்டர் உருவாக்கிட்டே இருக்க முடியும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அப்படி நீங்க உருவாக்குற சிலிண்டர் அதுல லார்ஜஸ்ட் வால்யூம் இருக்கும் இல்லையா, அந்த வால்யூம், அதாவது இந்த நீங்க இந்த நான் சொன்ன அவங்க இதுல முக்கியவாசி ரெண்டு விஷயம் கான்ஸ்டன்ட். ஏ ரேடியஸ் கான்ஸ்டன்ட், அதாவது இந்த கோனுடைய ரேடியஸ் கான்ஸ்டன்ட் அது ஏ, இந்த கோனுடைய ஹைட் பி அதுவும் கான்ஸ்டன்ட். இது ரெண்டு மாத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ரேடியஸ் 5 cm ஹைட் 10 cm கொடுத்தா அதை மாற்றவே கூடாது. அதை மாத்தாம நீங்க எதை மாத்தலாம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த சிலிண்டருடைய ரேடியஸ் அண்ட் ஹைட்டை மாத்தலாம். மாத்த நிறைய சிலிண்டர் உருவாகிட்டே இருக்கும். அப்படி உருவாகிற சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் லார்ஜஸ்ட் வால்யூம் இருக்கும் இல்லையா, அந்த வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா இந்த கோனுடைய வால்யூம் திங்க் பண்ணும்போது 4/9 டைம்ஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன். ஓகே, சரி எப்படி ப்ரூவ் பண்றதுங்கிறது ஈஸியா நம்ம பாத்திரலாம். ஜஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின் எதை பத்தி அப்படின்னு சொன்னா சிலிண்டருடைய வால்யூம் லார்ஜஸ்ட். அது ஈஸி என்னன்னு ப்ரூவ் பண்ணவங்க கூட கடைசியா பாத்துக்கலாம். ஸோ அவங்க கொஸ்டினே சிலிண்டருடைய வால்யூம் பத்தி கேட்கறாங்க, அது லார்ஜஸ்டா இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், நான் எதை சார் கிவனா யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா இந்த ஏவும் பியும் தான் கான்ஸ்டன்ட். அப்ப இதுதான் உள்ள கான்ஸ்டன்டா வரணும். இதை தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே வரக்கூடாது. ரைட், வேற என்ன சார் வரலாம் அப்படின்னு சொன்னா நீங்க சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சிலிண்டரோட வால்யூம் உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா πr²h அப்படிங்கிறது நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சிலிண்டருக்கு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அதை 6ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 6 போட்டுக்கிறோம். இந்த சிலிண்டருக்கு ஒரு ஹைட் இருக்கும் இல்லையா, அது h நான் எடுத்துக்கிறேன். ரைட் ரைட். ஸோ சிலிண்டருடைய ரேடியஸ் 6ம் சிலிண்டரோட ஹைட் hன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். எதோட ஃபங்க்ஷன் சொன்னா இந்த சிலிண்டரோட வால்யூம் தான் லார்ஜஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சிலிண்டரோட வால்யூம்க்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு. அப்படி நீங்க கிரியேட் பண்ற அந்த ஃபங்க்ஷன்ல நார்மலா வந்தீங்கன்னா சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ஒரு சிலதெல்லாம் இங்க எழுதணும், அதுக்காக நான் டைரக்டா இங்க v என்னன்னு எழுதுறேன். v = πr²h. நம்ம நார்மலா தெரியும், ஒன்னு h மாத்துவோம் இல்ல r மாத்துவோம், ரெண்டுல ஏதோ ஒண்ணு மாத்துவோம். நார்மலா h தான் என்னங்கிறது சேஞ்ச் பண்ணுவோம். வால்யூம் ஆஃப்
சிலிண்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ல ஃபங்க்ஷன் வந்து இன் ஆர்ல தான் கொண்டு வருவோம். அப்ப ஹெச் என்னன்னு நீங்க மாத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் எப்படி மாத்துறது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப பாத்துருவோம். அதே சமயத்துல நீங்க மாத்தக்கூடிய விஷயத்துக்குள்ள இந்த ஏவும் பி தான் வரணும். ஏன்னா இந்த ஏபியை ரிலேட் பண்ணி தான் கொஸ்டினே கேட்கறாங்க. இந்த ஏவும் பியும் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும்போது தான் அவங்க என்ன கேட்கறாங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் லார்ஜஸ்டா இருக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் வச்சு கேட்கறாங்க கொஸ்டின். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த ஏபி அப்படிங்கிறது இன்வால்வ் கொண்டு வரணும், உள்ள கொண்டு வரணும். அதே சமயத்துல நார்மலா தெரியும் ஹெச் தூக்கிட்டு நம்ம ஆர் என்ன ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்லயே வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துட்டீங்கன்னா ஃபங்க்ஷனை மட்டும் ஈஸியா கிரியேட் பண்ணல. அதாவது ஃபங்க்ஷனை மட்டும் கிரியேட் பண்றது ஈஸி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சம் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றது, இந்த ஹெச் எப்படி சேஞ்ச் பண்றது, இந்த ஏவும் பி எப்படி இதுக்குள்ள கொண்டு வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஏ என்ன, அது கிவன் பாத்தீங்கன்னு சொன்னா ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ரேடியஸ் ஆஃப் த கோன், radius of the cone. B என்னன்னு சொன்னா height of the cone, இதுவும் given. பட் நான் எடுத்திருக்கேன் let R என்னன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எதோடைய ரேடியஸ் எடுத்திருக்கேன், சிலிண்டரோடைய ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். H நான் என்ன H எடுத்திருக்கேன்னு சொன்னா இதுவும் let. height of the cylinder, height of the cylinder, that's all. So ரெண்டுக்கு டிஃபரண்ட் வர புரிஞ்சுக்கங்க, ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு சொன்னா h மாத்த போறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் r ல கொண்டு வர போறோம். அதே சமயத்துல a வும் b யும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி கொண்டு வந்தா தான் அவங்க கேக்குற அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், ரைட். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு சில விஷயம் பண்ணணும், அது என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க போறேன். ஓகே, ஏன்னு சொன்னா இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்பதான் இந்த ஏவும் பியும் இந்த ஹெச் ஆர்கின்ஸ்லாம் உள்ள கொண்டு வர முடியும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நல்லா பாருங்க, நான் டிரா பண்றத இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள் எனக்கு நோன் வேல்யூ என்னன்னு சொன்னா ஹெச், ஏன்னா இது ஹெச் இது ஹெச் இது ஹெச் அதனால தெரியும். அது மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறோம், பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள். தெரியுதா உங்களுக்கு, இது பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள். இந்த நான் எடுத்த இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளும் நான் எடுத்த இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ அதை வந்து வேர்டிங்ல எழுதணுங்கிறக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நேம் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இதுக்கு வேணா ஏன்னு கொடுத்துக்குங்க, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து பின்னு நேம் கொடுத்துக்குங்க, இது சின்னு கொடுத்துருக்குங்க. ஸோ ஏபிசி அது வந்து அதுவா ஏ என்ன ஆர் இதெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் நோ ப்ராப்ளம். ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏ டு பி போய் பி டு சி, இந்த ட்ரையாங்கிளும் இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஏபிசி டிஇசின்னு வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரையாங்கிள் டிஇசி. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் தனியாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்காக பாட்டுறேன் பாருங்க. திஸ் இஸ் தட் ஏபிசி. இதுல இந்த ஓவரால் இதை வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ஏ, இந்த ஓவரால் ஹைட் தான் பின்னு எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் பி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரையாங்கிள், அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கு பேரு டிஇசின்னு பேர் வச்சிருக்கோம். இந்த டயக்ராம் நீங்க போட தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறக்க நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஈஸி தெரியுமானா தெரியாது, ஈஸியோட வேல்யூ தெரியாது, ரைட். ஆனா ஈஸியோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு சொன்னா இது ஆர்னு எடுத்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளதான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லென்த் ஆர்னா இது வந்து இதோட ஓவரால் வேல்யூ ஏன்னு சொன்னா இந்த ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஏ மைனஸ் ஆரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த நம்பர் அந்த லென்த் என்னவா இருக்குன்னா ஏ மைனஸ் ஆரா இருக்கும், ரைட். ஓவராலா ஏ, இது ஆர்னா ஓவரால் ஆன்சர் மைனஸ் இது பண்ணீங்கன்னா இந்த லென்த் ஈஸி கிடைச்சிருமா, தட் இஸ் ஏ மைனஸ் ஆர்.
ஓகே ரைட். இந்த ஹைட் அதுதான் ஹெச்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இதை ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றோம்னு சொன்னா, இப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇசி ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் படி நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னா, இந்த லென்த் டிவைட் பை இந்த லென்த் ஈக்குவல் டு இந்த லென்த் டிவைட் பை இந்த லென்த்னு எழுதிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல அது உங்களுக்கு தெரியும், கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஏன் இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியும். இதை நீங்க ஜூம் பண்ணாதான் இது எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஆரம்பிச்சுங்க. இதை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட எக்ஸ்பென்ஷன் தான் இது. ஓகே ரைட். ஸோ அது இல்லைன்னா நம்மளுக்கு லோயர் செக்ஷன்ல படிச்ச மாதிரி ஆங்கிள் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இது ரெண்டு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாடல் இருந்தாவே கம்பல்சரி ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் தான் புரிஞ்சு வச்சுட்டு டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, b by h, அதாவது இந்த லென்த் டிவைட் பை இந்த லென்த் எல்லாம் h by b போடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் h தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ h by b எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இது h by b போட்டீங்கன்னா this length is equal to, அதாவது ரேஷியோஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் உடைய ரேஷியோட லென்த் ஈக்குவலா இருக்குங்கிறதா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் உடைய கான்செப்ட். this divided by this, that is a minus r divided by a. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, சோ நான் இது டிவைட் பை இது போட்டா இது டிவைட் பை இதுதான் போடணும். So what is h now? h equal to b by a minus r. இப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். b மல்டிபிள் பண்ணா b by a minus r. So h ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உடைய அந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். Now v equal to what? pi r squared h. v ங்கிறது இந்த இடத்துல என்ன? கேபிட்டல் v ங்கிறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸ்பேஸ் பத்தாது. நெக்ஸ்ட் pi r squared வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். that is what? இப்போ h என்னன்னு மாத்திட்டோம். so v of r கிடைச்சிரும் நமக்கு. pi r squared h is what here? b by a into a minus r. So v of r கிடைச்சிருச்சு. in terms of r லயே கிடைச்சிருச்சு ரேடியஸ்ல. அது போக கான்ஸ்டன்ட் b by a நான் இன்க்ளூட் கொண்டு வந்துட்டேன். அதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம். சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு ஈஸியா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, pi b by a வச்சுட்டு r ஸ்கொயர் உள்ள கொண்டு போயிருங்க. a r ஸ்கொயர் minus r cube. that's all. சோ இதுதான் இப்போ இந்த சம்முக்கு ஃபங்க்ஷன். சோ சிலிண்டருடைய வால்யூம், இது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேபிட்டல் V. சோ இந்த கேபிட்டல் V அதாவது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் நீங்க என்னன்னு ப்ரூவ் பண்ணனும், லார்ஜஸ்ட் ஏரியா. அது இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர், அதாவது இந்த சிலிண்டருடைய வால்யூம் இருக்கு இல்லையா, அதாவது லார்ஜஸ்ட் சிலிண்டருடைய வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும்னு சொன்னா 4/9 டைம்ஸ் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி கோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். சோ வால்யூம் ஆஃப் தி கோன் என்னங்கறத வேணா நீங்க ஜஸ்ட் இங்க வேணா எழுதி வச்சுங்க. பட் நம்ம கடைசில ப்ரூவ் பண்ணும்போது சொல்றோம். வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன உங்களுக்கு தெரியும். கோனுடைய வால்யூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/3 pi r squared h நார்மலா. இங்க r ங்கிற இடத்துல a இருக்கு, h ங்கிற இடத்துல b இருக்கு. சோ 1/3 pi a squared b ன்னு வரும். ஓகே, அது லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ரைட். சோ இப்போ நம்ம எப்பவும் போல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாவே v dash of r ஃபைண்ட் பண்ணுவோம். சோ pi b by a ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் மாறவே மாறாது. b a இதெல்லாம் அது given நம்ம கொடுத்தாங்க. ரைட். r squared டிஃபரன்ஸ்னா 2r, that is 2ar minus r cube difference 3r square. Okay, next let v dash of r equal to 0, that is pi b by a 2ar minus 3r square equal to 0. So இதெல்லாம் அங்க போனா 0 ஆயிடும். So remaining இதுல இருக்கிற காமனா வேணா வெளிய எடுத்துங்க. that is what? ar இல்ல r மட்டும் காமனா இருக்கு. therefore r into here 2a minus இங்க r வெளியந்துச்சுனா 3r equal to what? 0. so r equal to 0 ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 2a minus 3r equal to 0. அப்ப நம்ம r தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். so 3r equal to 2a, 3r equal to 2a, r equal to 2a by 3. r equal to 0ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி டீச் பண்ண ஒரு சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். r 0ங்கிறது நாட் பாசிபிள். so not possible. so r equal to 2 by a அப்படினு சொன்னா v double dash ஓட வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். now v double dash of r is what? v dash of r pi b by a
pi b by a into differentiate பண்ணனும் பண்ணா r differentiate 1 so 2a minus r square differentiation 2r so minus 6r. Now v double dash of r equal to 2a by 3 substitute பண்ணி பார்க்கணும். substitute பண்ணி பாத்தீங்கன்னா வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணா போதும். சோ அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பிளஸ் ஆ மைனஸ் அதாவது greater than 0 less than 0 னு செக் பண்ணிடுவோம். pi b by a 2a minus 6 2a by 3. So இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் வந்து இங்க 3 வரும். 3 2s are 6a. இங்க minus 6a னு வரும். So 2a minus 6a minus 4a னு வரும். So minus 4a a கேன்சல் ஆயிடும். minus 4 pi b னு வரும். அப்ப ஓவராலா என்ன ஆன்சர் வருதுன்னு சொன்னா நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வருது. So நான் இங்க என்ன எழுத போறேன் அப்படி சொன்னா வேல்யூ எழுதி போறோம். 6a minus 6a 2a minus 4a a cancel. So minus 4 pi b. இந்த வேல்யூ எழுத நெசசரி கிடையாது. நீங்க டைரக்டா v double dash of 2 by 3 இங்க என்ன எழுதிட்டு போனா போதும் less than 0 னு எழுதினா போதும். அவங்க largest னு கேட்டாவே less than 0 தான் வரும். smallest னு கேட்டாவே minimum னு கேட்டாவே greater than 0 தான் ஆன்சர் கம்பல்சரி வரும். ஓகேவா? ரைட். சோ எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இதை எரேஸ் பண்ணிட்டு சம்ம ஸ்டார்ட் பண்றேன் மறுபடியும். நீங்க பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். ஓகே இதோட ஆக்சுவலா சொல்யூஷன் இன்னும் முடியல அதுக்காக தான் ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. now இதோட கண்டினியூட்டி v double dash of 2a by 3 ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொன்னா less than 0. therefore volume is maximum at x இல்லங்க r equal to 2a by 3. So 2r வந்து 2a by 3 ஆ இருக்கும்போது அந்த சிலிண்டரோடைய ஓகேவா இந்த ஏங்கிறது என்னது நமக்கு அவங்க கொடுத்த அந்த கோன் அந்த கோனுடைய ரேடியஸ 2 by 3 ஆல மல்டிபிள் பண்ணி வர அந்த டைப்ல எது இருக்கணும்னா எதோட ரேடியஸ் சிலிண்டரோட ரேடியஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிலிண்டரோட வால்யூம் என்ன வந்துருன்னு சொல்லி பார்த்துட்டோம் மேக்ஸிமம் வந்துருன்னு சொல்லி இங்க எழுதிட்டோம். ஓகே சோ இப்போ அந்த வால்யூம் அதாவது சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸிமம் எழுதிட்டோம். பட் அவங்க கேட்ட क्वेश्चन என்ன அந்த லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் வால்யூம் இருக்கு அது இஸ் ஈக்குவல் டு அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா நமக்கு வால்யூம்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி இங்க பண்ணி வச்சிருக்கோம் v of r இந்த லார்ஜ் அப்ப வந்து r equal to 2a by 3 னு இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைக்கிற அந்த வால்யூம் தான் கிரேட்டஸ்ட் வால்யூம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும்னு சொல்றாங்கன்னா 4 by 9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் தி கோன். சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு சொன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்க போறோம். தட் இஸ் இதான் இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் சிலிண்டர் pi b by a into a r square minus r. இதுல r என்னவா இருக்கும்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மேக்ஸிமமா இருக்கும்ங்கற கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 2a by 3. சோ அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இந்த இடத்துலயும் கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். instead of r 2a by 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அதனால இங்க 1 வெச்சுங்க. a r value is 2a by 3. That is r square value is 4a squared by 9. a into dot வெச்சுங்க. இது 9 minus r cube that is 8 a cube by 27. Right. So இதுதான் largest volume. அப்ப largest volume பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா largest volume தான் is 4 by 9 times வால்யூம் தான் கோன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அந்த லார்ஜஸ்ட் வால்யூம் எப்ப கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அத கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி லார்ஜஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகே. சோ இத நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணனும்னு சொன்னா 4 by 9 முதல்ல காமன் எடுக்கணும். இங்க 4 ரெண்டுல இருக்கு. இங்க 9 அத முதல்ல வெளிய எடுத்துருங்க. 4 by 9. மீதி எல்லாம் உள்ளேயே வச்சுக்கோங்க. அதாவது இப்படி போடுவோம். pi b by a வேற ஏதாச்சும் காமனா இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஆமா இருக்கு. என்னன்னு சொன்னா a cube இங்க a square into a cube காமனா இருக்கு. சோ a cube வெளிய எடுத்துருவோம். ரிமைனிங் டேர்ம் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. 4 வெளிய வந்துருச்சு, a cube வந்துருச்சு, 9 வெளிய வந்துருச்சு. சோ ரிமைனிங் 1 இருக்கும். மைனஸ் இங்க 4 வெளிய வந்தா இங்க 2 இருக்கும்.
a cube எழுந்துச்சு பை இங்க 27ல 9 வெளிய வந்துச்சுன்னா சோ உங்களுக்கு வந்து 3 இருக்கும் ரைட் 4 by 9 times of இது ரெண்டு கேன்சல் ஆனா a squared வரும் இது பாத்தீங்கன்னா 3 minus 1 1 by 3 வரும் 3 minus 2 that is 1 by 3 so 1 by 3 pi இங்க a squared b நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன் இது எதோட வால்யூம் சொன்னா ஆக்சுவலா 1 by 3 pi r squared h னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் rங்கிறது என்ன எதோட அப்படினு சொன்னா சிலிண்டர் அதாவது கோனுடைய ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த சம்ல கிடையாது இந்த சம்ல வந்து கோனுடைய ரேடியஸ் என்ன எடுத்துருக்கோம்னு சொன்னா a ன்னு எடுத்துருக்கோம் நான் இது வால்யூம் ஆஃப் கோன் தான் சொல்லிட்டு இருக்கேன் h இந்த இடத்துல என்ன எடுத்துருக்கோம் b ன்னு எடுத்துருக்கோம் சோ 1 by 3 pi a squared bங்கிறது எதோட வால்யூம் கோனுடைய வால்யூம் கிடைச்சிருச்சு therefore 4 by 9 times of இதுக்கு வந்து வால்யூம் ஆஃப் கோன் அவ்வளவுதான் so volume of cylinder is equal to 4 by 9 times volume of cone prove பண்ணிட்டோம் அது எப்ப அப்படினு சொன்னா அந்த சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸिमम இருக்கும்போது இந்த மாடல்ல தான் ஆன்சர் வரும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸ்டூடண்ட்ஸ் so this sum answer is finished students thank you students